இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. சொல்லியே சொல்றா. அப்படியே சொல்லு, தூக்கம் வருதுன்னு சொல்லு. என்னன்னே தெரியலையே, என்ன கதை, என்ன மேட்ச் பால்னே தெரியாம நான் என்னத்த சொல்றது. அரமெண்ட்ல அவ்வளவுதான். கெட்ட பையன் சார் வீடியோ தான் பார்க்க போறோம். அரசு பாதியாருக்கு கொதிச்சு போயிட்டா சார். சத்த கொதிப்பு அதிகமாச்சா? சைதாப்பேட்டையில உங்களுக்காண்டி மருத்துவமனை எல்லாம் கொண்டு வந்தாரு. கொண்டு வந்து மக்களுக்கு நல்ல சாவே வராதுன்னு சொல்றாங்க. அவரை போய் சைதாப்பேட்டை மக்கள் வாக்காளர்கள் தோக்கடிச்சிட்டீங்களே, உங்களுக்கு நல்ல சாவு வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. மக்கள் சாகணும், ஆனா அது நல்ல சாவா இருக்க கூடாது. அதுவும் நான் சம்ம போகும். அதுக்கு ஒரு குழு விட்டு ஓட்டு போட்டாதான் உங்களுக்கு நல்லா வராதுன்றாரு. இது என்னமா பேச்சு? அங்க உள்ள மக்கள் புரிஞ்சுக்கணும் தெரியும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த மூட நம்பிக்கைலாம் இருக்கா? சாப விட்டா பழிச்சிருமா? அவங்க கட்சியோட கொள்கை கேட்கிறேன். அப்ப நீங்க நம்புறீங்க? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். தாவேக்காவுக்கு வாக்களித்தவர்கள் எல்லாம் கஞ்சா அடித்து விட்டு வாக்களித்தார்கள் சொல்லி வைத்தறிச்சல், சாபம், பொறாமை எல்லாம் சேர்ந்து வந்தா எப்படி இருக்குமோ அதுதான் அந்த வார்த்தை. கையறு நிலையில் இருக்கும் பெண்கள் போல புலம்புகிறார். கீழே உட்கார்ந்து இருக்க வேண்டியவங்களை எல்லாம் மேடையில இடம் கொடுத்த இயக்கம் இந்த இயக்கம். எப்படி 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் இன்னைக்கு மேடையில் ஒன்னா உட்காரோம்னா அதுக்கு யார் காரணம்? திமுக என்ற கட்சி இல்லாவிட்டால் தமிழகத்தில் யாருக்குமே உரிமைகள் இருந்திருக்காது என்பதுதான் அது பொருள். பாத்தீங்களா சார்? இப்போ அது உங்களுக்கு புரியுதா? பாத்துட்டே இருந்தா சும்மா வராது. அடிங்க. அடிக்காதீங்க. ரொம்ப நன்றிப்பா. எங்கிருந்தடா உங்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு ஆணவம் வருகிறது? கடவுளா நினைச்சுக்கிறாங்க. இந்த ஆணவத்துக்காக தான் திராவிட முன்னேற்ற கழகம் அழிய வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதே RS பாரதி மொழியார் தான் தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் நீதிபதியானது திமுக போட்ட பிச்சை என்று பேசினார். உங்களுக்கு அதாவது தெரியுதா? அந்த பண்ணையார் புத்தி போல உங்களுக்கு இன்னும் தெரியுதா? இதன் காரணமாக தான் இனி திமுக எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது. வராது. திமுக அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி. ரொம்ப புண்படுத்துறாங்க. புண்பட்ட மனசுக்கு ஒரு புகை போட்டாத்துக்கனே இந்தாங்க. சிலவற்றை நம் ஒழிக்கத்தான் வேண்டும், எதிர்க்க முடியாது. கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நம்ம எதிர்க்க கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் திமுக அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி. நான் கேட்கிற ஒரு விவசாயம் இல்லை உங்களுக்கு. புலம்புறது அதெல்லாம் விடுங்கம்மா. உனக்கு எங்க இருந்து இவ்வளவு ஆணவம் வருது? மா சுப்பிரமணியம் 2 மருத்துவமனை கட்டிட்டாராம். அந்த மருத்துவமனையில வைத்தியம் பார்த்தவனோட சொந்தக்காரெல்லாம் ஓட்டு போட்டிருந்தா கூட அவர் ஜெயிச்சிருப்பாராம். மா சுப்பிரமணியம் அந்த 2 மருத்துவமனை கட்டுறதுக்கு எத்தனை கோடியை லஞ்சம் வாங்கினார் தெரியுமா உனக்கு? எங்களுக்கு தெரியாது. ஓட்டு போடலன்னா அவன் செத்துருணுமா? இந்த ஆணவம் அல்லது இந்த எண்ணம் திமுக தலைவர்கள் எல்லோரிடமும் இருக்கிறது. அதன் நீட்சியாக இந்த எண்ணம் பத்திரிகையாளர்களிடமும் இருக்கிறது. நீங்க நன்றாக கவனித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். எப்படி மறப்பாங்க? என்னது நாங்க போட்ட பிச்சை, திராவிடம் போட்ட பிச்சைல தான் இந்த IT கம்பெனில இருக்கிறவங்க எல்லாம் வரப்பாங்க. அதெல்லாம் மறந்துட்டாங்கல்ல எல்லாரும். அது கரெக்ட்டா ஞாபகப்படுத்த வேண்டிய. இல்ல ராசா அவர் சொன்னாரு. ஓ இவரு சொன்னாரா? சோரி முடிச்ச மொன்ன நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு. ஏண்டா எடுக்கிறது பிச்சை, பேசுறது ஏகத்தாளமா பேசுற. சாரி, கொஞ்சம் கடினமான வார்த்தை பயன்படுத்துவதற்கு பட்டித்த முட்டாள்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என் வயிறு எரியுதுடா. ஏன் ராவா குடிச்சியா? சத்தியமா சொல்றேன், ராவா தானே குடிச்ச. IT கம்பெனில வேலை பார்க்கிற பலரும் வந்து தாவேக்காவுக்கு சென்னை வாக்களித்திருக்கிறார்கள். என்ன பார்பிக்யூ ஸ்மெல் வருது? பார்பிக்யூ ஸ்மெல் வரல? ஓ பெரியப்பா, இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்துருப்பான். அந்த சோத்தை சாப்பிடுறாங்க, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறாங்க. அந்த சோறு
திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. நான் போடுற எச்ச காசை தின்ற நாய்ங்க சோறு சாப்பிடுறாங்க. அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறாங்கல்ல, அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. இவனை வாருங்கடா. இதான்டா அவன். யாரை பார்த்து எச்ச நாயின்ற? நீதான்டா எங்ககிட்ட போட்டு வந்த. இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்துருப்பான். அந்த சோத்தை சாப்பிடுறாங்க. அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறாங்கல்ல, அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. பெரியப்பா வீட்டுல எதுவும் அடுப்பு எதுவும் வாங்கி இல்லையே, அதெல்லாம் வாங்காத. அதான் வயிறு இருக்கே, எடுத்து வாங்கடா பொங்கலப்பா. படு பெரியப்பா படு. நான் கடினமான வார்த்தையை பயன்படுத்துறேன். எனக்கு கவலை இல்லை. என்ன பத்தி என்ன வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். உங்க தாத்தாவும் உங்க அப்பாவும் கம்ப்யூட்டர் படிச்சாங்களா? இல்ல, கம்ப்யூட்டர் என்ற ஒன்று உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு உங்களை கம்ப்யூட்டர் படிக்க வச்சு அந்த கம்ப்யூட்டர் படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி டைடல் பார்க் உள்ளிட்டவற்றை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அது அனைத்துக்கும் விதை போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். எனது வீட்டுல பொம்பளையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. இன்னைக்கு நீங்க இங்க இருந்து என்ன போறீங்கல்ல, வெளிநாடுகளுக்கு ஆன்லைன் என்ன ஆன்சைட்டுக்கு போறீங்கல்ல, வெளிநாடுகளுக்கு அமெரிக்காவுக்கு அப்படின்னு அவங்க போய் அங்க கிரீன் கார்டு எல்லாம் வாங்கி செட்டில் ஆகுறீங்கல்ல, அது அனைத்துக்கும் விதை போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். என்ன வைத்திருச்சு உத்தி கெட்டவனுங்க, அறிவில்லாதவனுங்க போய் இந்த ஆட்சியை தேர்ந்தெடுத்துட்டாங்களே, போய் இவனையெல்லாம் எம்எல்ஏ ஆக்கிட்டாங்களே, இவனெல்லாம் மந்திரி ஆக்கிட்டாங்களே. இந்த எண்ணம் பெரும்பாலானோரிடம் இருக்கிறது. தேர்தலுக்கு அப்பாற்பட்டு விஜய் போன்ற நபர்களுக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் அதிர்ச்சி. முதல்ல அதை நம்ம அவங்கதாங்க வாக்கு போட்டிருக்காங்க. அதுதான் அது ஒரு கேவலம். அதான் நான் சொல்றேன், ரொம்ப ஒரு மோசமான நிலைன்னு. சினிமா பத்திரிகையாளரா இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டு தான் நானும் சொல்றேன். விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார் கேட்போம். அவர்கள் இதற்கு முன்பு தாவேகாவை இப்போது பேசுவது போல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இப்படித்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். கூத்தாடி கட்சி, நடிகர் கட்சி, குஞ்சுகள் எல்லாம் சேர்ந்து நடத்தும் கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று முன்னாடி பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு குழந்தை கட்சி நம்மை வீழ்த்தி விட்டது, சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து நம்மளை அடிச்சிட்டாங்களே அப்படின்ற அந்த அவமானம் தாங்க முடியவில்லை. இந்த ஒரு 75 வருட ஆண்டு திராவிட ஆட்சிகள் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நீங்களும் நாங்களும் உட்காந்து இங்க பேசிட்டு இருக்கவே முடியாது. நீங்களும் நானும் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணமே திமுக. இன்னைக்கு நீங்களும் நானும் சட்டை போட்டிருக்கோம்னா அதுக்கு காரணம் திமுக. அப்புறம் வேற ஏதோ ஒன்று பொதுவாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் தோல்ல துண்டு போடுறோம்னா அதுக்கு காரணம் திமுக. நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? இன்னைக்கு நீங்களும் நானும் சட்டை போட்டிருக்கிறது காரணம் திமுகன்ற ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கலையா? நீங்க சரி, இப்ப திமுக உருவாகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் எப்படி அவனை கொண்டியாவது சொல்லிருக்காங்க. அந்த இருக்க நிர்வாகிகளை பார்த்து சொல்ல போறாங்க, இனிமேல் எல்லாரும் வாய முடிக்குங்க, அவங்களுக்கு பிரச்சனை அவங்க ரோட்ல போய் போராடிட்டு அவங்களே மண்டையில மண்ணவாரி போட்டுக்கிட்டு இனிமேல் பட்டு தயவு செய்து வாயை மூடிக்கிட்டு சும்மா இருங்க. எதிகாரமா நமக்கு என்ன, ஓட்டு போட்டு வந்தானே அவனா பார்த்து ரோடுக்கு வந்து அவன் தலையில ஒரு மண்ணை கண்ணை போட்டுனாதான் அந்த சமுதாயத்துக்கு புத்தி வரும். நீங்க எதுக்கு அப்ப போராட்டம் பண்ணீங்க? அசிங்கமா பொம்பளை கேஸ்ல ஜெயிலுக்கு போறவனுக்கு ஆதரவா தமிழ்நாடு பூரா போராட்டம் நடத்துறீங்க, உண்டா இல்லையா? ஆபாச பேச்சாளர் கைது செய்யப்பட்டதற்கு ஆதரவாக நீங்கள் போராட்டம் நடத்தினீர்கள் தானே? உங்க புத்தி தெரியாது, உங்க லட்சணம் தெரியாது. மக்களுக்கு உரிமைக்காக போராட்டம் நடத்தி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவாங்க. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். ஆனா இவனுங்களுக்கு எகத்தாளத்தை பத்தியா? எனக்கு ஓட்டு போடலன்னா நீ எல்லாம் கஞ்சா குடியாரன். நான் தாவேகாவின் தலைவர் திரு விஜய் அவர்களை பார்த்து ஆலோசனையாக சொல்கிறேன், RS பாரதியின் பேச்சை கண்டித்து தமிழகம் எங்கும் தாவேகா போராட்டம் நடத்த வேண்டும். இதை எளிதில் விட்டு விடாதீர்கள். RS பாரதி மன்னிப்பு கேட்கும் வரை போராட்டம் விடக்கூடாது. எப்படி சபிப்ப ஜனங்களை நல்லசா வர்றதுன்னு? சைதாப்பேட்டை மட்டுமல்ல, இது இன்னும் RS பாரதியோட இந்த பேச்சு வைரலாக வேண்டும். RS பாரதியின் DNA-விலே இந்த ஆணவம் இருக்கிறது. சோ தாவேகா கட்சி இதை சும்மா விடக்கூடாது. RS பாரதி மொல்லியாருக்கு, அறிவாலய ஏட்டையாவுக்கு ஒரு தக்க பாடத்தை தாவேகா புகட்ட வேண்டும் என்பதை தாவேகா தலைவருக்கு கோரிக்கையாகவே வைக்கிறேன். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட அரசு பணி ரத்து. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. நடிகனை பார்க்க போய் செத்தவனுக்கு கொடுத்தா வலி வருமா வராதா? எங்களுக்கு வலிக்குது, எங்களுக்கு வேதனையா இருக்கு. எப்ப இருக்கு? கரூர்ல செத்து போனவனுக்கு வேலை கொடுத்தீங்கல்ல, அப்ப வலிக்குது.
ஏன் இப்படி பாக்குறாங்க? அப்போ சப்போர்ட் பண்ணி பேசணும்னா சும்மா எற விடணும். நாளைக்கு உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. இவர்தான் வைக்கல. வழக்கறிஞர் பாசறை, உங்கள் வழக்கறிஞர் தீரங்கிறீர்கள். ஐ அம் கமிங். வர்றேன். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொன்னதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். முதலில் அந்த எதிர்மனுதாரர்களை பார்த்து யார் நீங்கள், எதற்காக இந்த மனுவை தாக்கல் செய்தீர்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்பினார்கள். போனோன்னு ஆமா யார் உன்னை நீங்க பார்த்ததே இல்லையே கேட்டிருக்காரு ஜட்ஜு. ஐயா அது நான் தமிழர் கட்சின்ற ஒரு பேர் இயக்கத்துல வந்திருக்கேன். உடனே அவர்கள் நான் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவன் என்று சொன்ன உடனேயே நீதிபதிகள், நீ யாரு ஐயா? நான் ஐயா நாம் என்ன பண்ற ஐயா? நான் நாம் தமிழர் கட்சி பேசிட்டு ஒரு பிச்சு தெரிகிறது. இது போன்ற விஷயங்களில் நீங்கள் இப்படி வருகிறீர்கள் என்றால் அதில் அரசியல் இருக்கிறது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது போன்ற ஒரு விஷயங்களில் உங்களது அரசியலை கொண்டு வராதீர்கள் என்று சற்று கோபமாகவே சொன்னார்கள். வேலை வழங்கக்கூடாது என்று கூறுவதற்கு நீங்கள் யார் என்றும் எதிர்மனுதாரருக்கு கேள்வி. நேற்று இங்க இருந்து போகும்போது வந்துகிட்டே இருக்கேன், அண்ணனுடைய தம்பி அப்படின்னாரு, நான் வரேன் அப்படின்னா ஏதோ சார் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஏதோ பண்ணுவேன்ட்டேன். ஐ அம் கமிங். வர்றேன். நீ வா ஜட்ஜி, இங்க வா. யாரு நீ? ஐயா நான் தாங்க ஐயா. யாரையும் இந்த ஏரியாக்குள்ளாரையே பார்த்தது இல்ல. இனிமே நீ ரெடிமேடு. அவர் தானே அது? வீடியோ போட்டிருக்காரா? அப்படியா? பாக்கலையே. கணிதமேதை ராமானுஜம் பிறந்த நாட்டுல அவன் கூட்டத்துக்கு இல்ல 1-2 ஒழுங்கா தெரியாதவன்லாம் நிதியமைச்சராக்க. என்னன்ப என எழுத்தன்பை விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்குங்கிறான் வள்ளுவ பெருமகனார். என்னன்ப என எழுத்தன்பன்னு சொல்லிங்களா? அது கொடுத்த விளக்கம் இதுதானா? என்னன்ப என எழுத்தன்பை விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்குங்கிறான் வள்ளுவ பெருமகனார். ஏன் எழுத்து வருவதற்கு முன்னே என்னை கண்டுபிடித்தவன் என் இன மக்கள் என்பதை புரிஞ்சுக்கணும். அப்படின்னா கணிதம்னு சொல்றாங்க. கணிதம் மற்றும் மொழி ஆகிய இரண்டும் பூமியில் வாழும் மனிதர்களின் 2 கண்கள் போன்றவே ஆகும். உடலுக்கு கண்கள் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அறிவுக்கு என்னும் எழுத்தாகும். கடவுளே, எல்லா பசங்களும் படிக்க ஆரம்பிச்சு. தம்பிங்கள அவர் சொன்ன திருக்குறளுக்கு அவர் தப்பா விளக்கம் கொடுக்கறாரு. அதுக்கு நீங்க எல்லாம் கை தட்டுறீங்க. இப்படிதான் உங்க பிள்ளைங்களை நீங்க படிக்க வைப்பீங்களா? நீங்க கை தட்டுறதுனாலதான் அவர் தப்பா சொல்றாரு. சீமானையா தயவு செஞ்சு தப்பா மக்களுக்கு சொல்ல வேண்டாம். 1-2 டக்குன்னு நம்மளால அந்த திருக்குறளுக்கு அர்த்தம் என்ன நம்மளுமே படிச்சிருக்கோம், திருக்குறள்லாம் பார்த்திருக்கோம். சிலது நம்ம படிச்சு பார்க்கும்போது அதோட புரிதல் வந்து வேறமா இருக்கும். ஆனா உள்ள போய் பார்த்தா அர்த்தம் வேறையா இருக்கும். இவங்க வெறும் அந்த வாக்கியத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இதுதான் அர்த்தம், எண்ணம் எண்கள் அப்படின்னு இது பண்ணி சொல்லிட்டாங்க. அர்த்தத்தையே மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப நிறைய பேர் வந்து இந்த இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரசு என்ன பேசுறீங்கன்னு ஒண்ணா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பார்த்து பேசுங்க. சின்ன பசங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சு. அதுதான் சொல்றேன், இது வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்து. இத வந்து ஒரு ஏமாத்து இதாவே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜெயிச்ச அதாவது ஓட்டு எப்பவும் மாறி மாறி போடதான் செய்வாங்க. பிடிக்கல நல்லா பண்ணீங்கன்னா உங்களுக்கு போட போறாங்க. அதுக்குன்னு நீங்க திட்டினா யாராவது போடுவாங்களா? கொஞ்சமாவது இது இருக்கா? எனக்கு தெரியல. திருப்பி இந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க. அப்போ ஓட்டு கேட்க வரும்போது கேட்டாங்கன்னா என்னன்னு எங்க போய் மூஞ்சி வச்சுப்பீங்க? இந்த மாதிரி நல்ல சாவு வராதுங்கிறீங்களா? எதுக்கும் நாங்க உங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்றது? அதுதான் இதெல்லாம் ரொம்ப மோசம் தான். கரூர் இது பாத்துட்டோம். முன்னாடியே அவரு அந்த இது குடுக்கறதுனால அதுக்கப்புறம் கேஸ் இதை போட்டு அதை இது பண்ணி விட்டாங்க. பாத்துட்டு தான் இருந்தோம். இல்ல நிறைய இருக்கு நீங்க அவாய்ட் பண்றதுக்கு. இதுல போய் பண்ணணும்ன்ற ஒரு இது ஒண்ணும் அதான் சொல்றேன்ல, அது வந்து அவங்களுக்கு அவங்க தகுதியான படிப்பு இதுக்குதான் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப இது பெர்மனன்ட் வேலையும் கிடையாது, டெம்பரவரி இதுதான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. டெம்பரரி வேலையும் பெர்மனன்ட்டு எவ்வளோ இது கொஞ்ச நாளைக்கு தான் வேலை பார்க்க போறாங்க. அதுக்கு பொறுக்க முடியல. ஏன்னா அவங்கவுங்க ஃபேமிலியில ஒருத்தரை இழந்திருக்காங்க. அவங்களுக்கு அவங்க லைஃப்பை ஓட்டுறதுக்கு ஒரு வேலை வேணும். அதுக்கு தான் அவங்க இது பண்ணி கொடுத்தாங்க. இதுக்கு படக்கூடாது. உண்மையாவே ரொம்ப பாவம். அந்த டைம்ல அவங்க எவ்வளவு அழுதுகிட்ட வாங்கினாங்க. இல்ல நீங்க அரசியல் பண்ண இதான் சொல்றல,
எங்க போய் போராடணும், எந்த விஷயத்துக்கு இது பண்ணுமோ அதுக்கெல்லாம் வாயை கூட திறக்க மாட்டாங்க. என்னென்ன பண்ணி எப்படிலாம் மத்தவங்கள இது பண்ணணுமோ அதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு எவ்வளவோ விஷயம் இருக்கு. நமக்கு தண்ணி கிடைக்கல, அதுக்கு போய் இந்த மாதிரி கேஸ் போட்டு வா, தண்ணி அது கூட இது வேண்டாம். ஆதாடி, இப்போ அப்படி ஒன்றும் ட்ரை இல்லை, பண்ணுங்க. இப்போ அதுக்கு மதுக்கடை நிறைய இருக்கு அப்படின்னு அந்த கட்சி தான் சொல்றாங்க. இவங்க வந்து அதை கொஞ்சம் தானே 700 கடை தானே மூடி இருக்காங்க, மற்ற கடைலாம் மூடலையே அப்படின்னு சண்டை போடுறீங்களா? அதே மாதிரி போங்க, எத்தனை கடை திறந்து வச்சிருக்காங்க, அதெல்லாம் போய் சண்டை போட்டு போராட்டம் பண்ணி கேஸ் போட்டு இந்த கடையை மூட சொல்லி அதுக்கு போராட்டம் பண்ணி நீங்க மூடினீங்கன்னா மற்ற மக்களும் அதை சப்போர்ட் பண்ணுவாங்க. இது வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு கேஸ நிறைய போட்டு மக்கள் இது வந்து இதை பண்றது. பார்த்துட்டு ரொம்ப அவங்களுக்கு வருத்தமா தான் பட்டாங்க. ஆமா. இதுல போய்லாம் நீங்க இப்படி அது பண்றீங்க, பார்த்தாலே தெரியுது. பாவமா இருந்துச்சு. அதுதான் சொல்றல, அது அவங்களே கெடுத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன இதுல இடைத்தேர்தல் வேற வருது, அதுலயே தெரிஞ்சிடும் ஏன் இதுக்கு எப்படி ஓட்டு போறாங்க, அதுலயே தெரிஞ்சிடும். இது நம்ம சொல்லி ஒன்றும் இல்லை, அது அவங்களே பண்ணிக்கிறாங்க. நம்ம அதான் சொல்றல, நம்ம எதுவுமே இப்போ மற்றவங்க யாருமே எதுவுமே சொல்லாமலே அவங்களே அவங்க பேரை கெடுத்துக்கிறாங்க. அது அந்த கட்சியா இருக்கட்டும் இல்லை எந்த கட்சியா இருக்கட்டும், மாத்தி அதாவது நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம், அவங்களே எல்லாம் சொல்லி அவங்களே கெட்ட பேரா மாத்திக்கிறாங்க. இது அந்த காலம் கிடையாது. இந்த காலத்துல ஒரு விஷயம் சின்னதா வந்தாலுமே அது எல்லாருக்குமே போயிருது. அப்படி இருக்க போது இவங்க அசால்ட்டா இருக்காங்க. என்ன ஆக போகுது தெரியல. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.